அக்ஷய திருதியை, அக்ஷய தீஜ். அன்னதானம் செய்ய பணம் கொடுக்க வேண்டிய நாள். அன்னதானம் செய்வோருக்கு பணம் கொடுங்கள், அவர்கள் என்றாவது ஒரு நாள் அன்னதானம் செய்யட்டும். அக்ஷய திருதி என அறியப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும். இது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த 3ஆம் நாளில் கொண்டாடப்படுவதாகும். அக்ஷய என்றால் வளருதல் என்று அர்த்தம். அதனால்தான் அல்ல அல்ல குறையாமல் இருக்கின்ற பாத்திரத்தை அட்சய பாத்திரம் என்று அழைத்தார்கள். ஆக அட்சயம் என்றால் வளருதல், சயம் என்றால் கேடு என்று அர்த்தம். அட்சயம் என்பது கேடு இல்லாத, அழிவு இல்லாத பொருள் என்று பொருள் என்கிறார்கள். அட்சய திருதியை என்பது செல்வ வளம் தரும் நாளாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் மகாலட்சுமி அனைவரின் வீட்டிற்கும் வருகிறாள் என்பது ஐதீகம். அட்சய திருதியை நன்னாளில் முடிந்த அளவுக்கு தானம் செய்ய சொல்கிறது சாஸ்திரம். ஆகவே தானம் செய்யுங்கள். அதனால் வீட்டில் சகல சுபிட்சங்களும் நிறைந்திருக்கும், ஐஸ்வர்யம் பெருகும், கடனில்லாத வாழ்க்கையை வாழ்வோம். ஏழை மாணவர் கல்விக்கு உதவலாம். ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உணவு இனிப்புகள் வழங்கலாம். காலையில் குளித்து கடைக்கு சென்று கல் உப்பு வாங்கி வந்து வீட்டில் தயிர் சாதம் செய்து அதனுடன் நெல்லிக்காயை நறுக்கி கலந்துவிட்டு பிறகு குறுமிளகு நிறைய கலந்த உளுந்து வடை தயார் செய்து 3 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அடுத்த அட்சய திருத்தியை அன்று நமது தரித்திரங்கள் தீர்ந்து நமது வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகும். கோயில்களில் அன்னதானம் செய்யலாம். குறிப்பாக தயிர் சாதம், தேங்காய் சாதம், நீர், மோர், பழங்கள் கலந்த பால் சாதம், பால் பாயசம் போன்றவை வழங்கலாம். தயிர் சாதம் ஏழைகளுக்கு தருவது 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்னம் கிடைக்க வழிவகுக்கும். இந்த நாளில் குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கும் செல்லலாம். குழந்தைகளின் கல்விக்கு தேவையான புத்தகங்கள், நோட்டு, பேனா, கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள் வாங்கலாம். அட்சய திருதியை அன்று குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தால் அவர்களது கல்வி செல்வம் பெருகும். சுப காரியங்களுக்கு பிள்ளையார் சூழி போடலாம். வங்கியில் புது கணக்கு ஆரம்பிக்கலாம். டெபாசிட் செய்யலாம். புதிய பூஜைகள், விரதங்கள், விட்டுப்போன வழிபாடுகள் தொடங்கலாம். அரிசி, பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் வாங்கலாம். அட்சய திருதியை அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவம் போகும். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் முக்கூடல் எனப்படும் 3 புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடம் உள்ளது. அட்சய திருதியை அன்று அங்கு சென்று நீராடினால் நல்ல பலன் கிடைக்கும். புத்தாடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். கற்பூரம் தானம் செய்தால் சக்கரவர்த்தியாகும் பிறப்பு கிடைக்கும். தாமரை, மல்லிகைப்பூ தானம் செய்தால் மன்னர் குலத்தில் பிறப்பு கிடைக்கும். தாழம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். பாக்கு, வாசனை திரவியங்கள், பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். தானியங்கள் தானம் செய்தால் அகால மரணத்திலிருந்து தப்பிக்கலாம். மோர், பானகம், குடிநீர் ஆகியவற்றை தானம் செய்தால் முற்பிறவி தாபம் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். தன் சக்திக்கு ஏற்ப தானம் செய்யலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும். வெள்ளி வாங்கினால் சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை ஆகியவை தீரும். அட்சய திருதியை என்று நாம் எதை வைத்து பூஜை செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். தங்கம், வெள்ளி என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இன்றைய உடனடி தேவை என்பது தண்ணீர். எனவே அட்சய திருதியை அன்று ஒரு குடம் அல்லது ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை இறைவன் முன்பு வைத்தும் குறைவில்லாத தண்ணீர் செல்வத்தை வழங்குமாறு பிரார்த்தனை செய்யலாம். முதல் யுகமான கிருதயுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அட்சய திருதியாகும். பகீரதன் தவம் செய்து இந்தியாவின் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்நாளில்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்நாளில் சூரியனும் சந்திரனும் சம அளவு உயர் ஒளியுடன் விளங்கும் என நம்பப்படுகிறது. அட்சய திருதியை நவண்ண பருவம் எனவும் அழைக்கப்படுகிறது. அட்சய திருதியை ரோஹிணி நட்சத்திரத்துடன் வரும் நாள் மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்து இதிகாசப்படி அட்சய திருதியை நாளன்றே வேதவியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுதச் சொல்லி கட்டளையிட்டார். திருமாலின் அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று கோவாவும் கொங்கன் பகுதியும் பரசுராம கஷேத்திரங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. வைகாசி மாதத்தின் வளர்பிறையின் 3ஆம் நாளான அட்சய திருதியை வருடத்தின் மிக புனிதமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
செல்வத்திற்கு அதிபதியான குபேரரே செல்வமிக்க கடவுள் என நம்பப்படுகிறார். இந்த நாளில் குபேரர் கூட விஷ்ணுவின் மனைவியும் செல்வத்திற்கான தெய்வமான லட்சுமியை வணங்குவார் என லட்சுமி தந்திரம் என்னும் நூல் கூறுகிறது. இந்த நாளில் குபேரலட்சுமி பூஜை நடத்தப்படுகிறது. அதில் லட்சுமி உருவப்படத்துடன் குபேரரின் அடையாளமான சுதர்சன குபேர எந்திரமும் ஒன்றாக வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தானம், தர்மம், உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும். ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அருகில் உள்ள சிம்மாசல சரசிம்ம சுவாமியின் திருமுக தரிசனம் இந்த ஒரு நாள்தான் நடைபெறும். மற்றபடி வருடம் முழுக்க திருமுகத்தில் சந்தன காப்புதான் சாற்றியிருப்பார்கள். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வருடா வருடம் நடைபெறும் ரத யாத்திரைக்கான தேர்க்கட்டும் பணியை அன்றுதான் தொடங்குவார்கள். இமயமலையில் உள்ள பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோயில்கள் அன்று முதல் தரிசனத்திற்கு திறப்பார்கள். கும்பகோணத்தில் அன்று காலை 12 எம்பெருமான்களுக்கு கருட சேவை வைபவம் நடைபெறும். கும்பகோணம் சக்கரபாணி கோவிலில் அட்சய திருதை அன்று திருக்கல்யாணம் நடத்தப்படும். தாதம்பேட்டை, திட்டி, பழூர் அட்சய திருதை அன்று கருட சேவை இங்கு நடத்தப்படுகிறது. அட்சய திருதை அன்று பட்டீஸ்வரம் வந்து சங்கு சக்கரதாரியான கோபிநாத பெருமாளை தரிசிப்பது ரொம்ப விசேஷம் என்பர். இந்த திருநாளை ஒட்டி இங்கு கொண்டாடப்படுவதே பிரதூக பெருவிழா. அட்சயை திருதையை நாளென்ற இந்த தலத்தில் பிரதூக பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் அன்று மாலை 5 மணி அளவில் கோபிநாத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். தொடர்ந்து மாலை 6 முதல் 7 மணி வரையிலும் பிரதூக முடிச்சு வழங்கும் வைபவம் நடைபெறும். இந்த வைபவத்தின் போது 3 கைப்பிடி அளவு அவளை புது துணியில் முடிச்சாக கட்டி கோபிநாத பெருமாளுக்கு சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு. இதனால் தொழில் விருத்தி ஏற்படும், வளம் பெருகும், குபேர வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம். பக்தர்கள் கோயிலிலேயே அவள் முடிச்சு வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவள் முடிச்சுகளை மொத்தமாக சேகரித்த பட்டாச்சாரியார் அவை அனைத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்த பின் திரும்ப பக்தர்களுக்கு அவள் முடிந்த தரப்பட்ட மஞ்சள் துணி பிரசாதமாக தரப்படுகிறது. அவளில் தேங்காய் மற்றும் சர்க்கரை கலக்கப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாண்டவர்களுக்கு சூரிய பகவானிடமிருந்து அன்றுதான் அட்சய பத்திரம் கிடைத்தது. சுதாமா என்கின்ற குசேலர் அன்றுதான் துவாரகையில் கிருஷ்ணனை சந்தித்தார். ஆதிசங்கரர் அன்றுதான் கனகாதார சோஸ்திரம் இயற்றினார். குபேரன் அன்றுதான் பத்மநிதி மற்றும் சங்கநிதியை பகவானிடமிருந்து கிடைக்க பெற்றான். காசி அன்னபூரணி அன்றுதான் தன்னுடைய தரிசனத்தை உலக மக்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தாள். மணிமேகலைக்கு கிடைத்த அமுத சுரபியில் ஆதிரையின் கையால் அன்னம் பெற்று அந்த அன்னத்தை அள்ளி அள்ளி பசித்தோருக்கும் நலிந்தோருக்கும் வழங்கிய நாளே அட்சய திருதியை. அட்சய திருதியை விரதம் இருப்பது எப்படி? அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். பிறகு சிறப்பு பூஜைகள் நடத்த வேண்டும். அப்போது விஷ்ணு அஷ்டோத்திரம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது மிக மிக நல்லது. அன்று பகலில் திரவ ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். விரத சமயத்தில் விஷ்ணு சோஸ்திரத்தில் சொல்லிக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ இருப்பது நல்ல பலன்களை தரும். அலுவலகம் அல்லது வெளியில் வேலை பார்ப்பவராக இருந்தால் ஓம் நமோ நாராயணாயா என்றோ ஓம் மகாவிஷ்ணுவே நமக என்றோ மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அட்சயை திருதியை தினத்தன்று காலை மாலை 2 நேரமும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் மனதை பெருமாளிடம் ஒப்படைத்து மனம் உருகி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் உண்டாகும். காலையில் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மாலை சென்று பெருமாளை வணங்கி துளசி தீர்த்தம் பிரசாதம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து வழக்கமான உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மஞ்சள் மகிமை. வீட்டிற்கு மஞ்சள் வாங்கினால் போதுமானது. மங்களகரமானது மஞ்சள். இதில் அனைத்து மகிமையும் உள்ளது. இதில் கஸ்தூரி மஞ்சள் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தனி சக்தி உண்டு. மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாம், மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.